நண்பர்கள் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வு, அதுக்கடுத்து வந்து உதவி வேலைவாய்ப்பு தேர்வு, இந்த 2 தேர்வுகளை பொறுத்தவரையிலையும் தொடர்ந்து இதில் வந்து எழுத்து தேர்வு, உடற்தகுதி தேர்வுலாம் முடிந்ததுக்கப்புறம் வந்து மருத்துவ பரிசோதனை நடக்கும். இந்த மருத்துவ பரிசோதனையில் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் எது இருக்கா அப்படிங்கிறத பற்றி பரிசோதிப்பாங்க. இப்போ வந்து அந்த வீடியோஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய வீடியோஸில் நம்மளோட கண்ணோட பார்வைத்திறனை எப்படி வந்து அவங்க வந்து கணக்கிடுவாங்க, அதாவது நமக்கு வந்து எந்த அளவுக்கு பார்வைத்திறன் இருக்குது கண்ணில், அதாவது வலது கண்ணில் குறைபாடு இருக்கா, இல்லை இடது கண்ணில் குறைபாடு இருக்கா, இல்லை ரெண்டுலேயும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து மருத்துவக்குழு வந்து பரிசோதிப்பாங்க. அப்படி பரிசோதிக்கும் போது நம்ம கண்ணில் எந்த கண்ணில் வந்து பார்வைத்திறன் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி, அதற்கு அடுத்து வந்து நமக்கு வந்து அன்ஃபிட் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லை பார்வைத்திறன் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதை சம்மந்தமாக தான் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்து இன்னொரு வீடியோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா நிறக்குறைபாடு. அதாவது ஒருத்தருக்கு வந்து பார்வைத்திறன் சரியாக இருக்குது, அதாவது பார்வைத்திறன்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அஷ்யூம் பண்ணுறது. அதாவது இங்கேருந்து ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பென்சில், அது பென்சில் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, தெளிவாக தெரியுது. இதுதான் வந்து பார்வைத்திறன். அதற்கடுத்து அந்த பென்சில் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்து நிறக்குறைபாடு அப்படிங்கிறது அடங்கியிருக்கு. சராசரியாக ஒருத்தரோட கண் பார்வைத்திறன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அவருக்கு தெரியக்கூடிய பொருள் வந்து சிகப்பு கலரில் இருந்தது அப்படின்னா, இந்த நிறக்குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து பச்சையாகவோ அல்லது மஞ்சளாகவோ தெரியும். இதுதான் வந்து இந்த நிறக்குறைபாடு அப்படிங்கிறது. இந்த நிறக்குறைபாடை பொறுத்தவரையிலையும் இது வந்து பிறவிலேயே அவங்களுக்கு வரக்கூடிய நிறக்குறைபாடு. ஒரு 0.1% தான் விபத்தில் ஏற்படக்கூடிய நிறக்குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து நிறக்குறைபாடு இருக்கவங்களுக்கு அது வந்து அவங்களோட பிறவிலேயே அந்த நிறக்குறைபாடு இருக்குது, அதனால் இதை வந்து சரி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் கண் பார்வைத்திறன் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை மூலமாகவோ அல்லது சத்தான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவோ இதை வந்து நிவர்த்தி செஞ்சிடலாம். ஆனால் நிறக்குறைபாடு அப்படி சரி செய்ய முடியாது. இந்த நிறக்குறைபாடு இருக்கவங்கள குறிப்பாக வந்து இராணுவம், போலீஸ், ஆர்மி, எதுலேயுமே வந்து அதாவது நேவி, எதுலேயுமே வந்து அதாவது பாதுகாப்பு படை சம்மந்தமான எந்த விதமான துறைகளிலையும் வந்து இவங்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லை இவங்க வந்து ஒரு கான்ஸ்டபிள் ரேங்க் எந்த ரேங்கில் இருந்தாலும் இவங்களை வந்து நியமிக்க மாட்டாங்க. அதில் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு இராணுவத்தில் இருந்தாலும் சரி, இல்லை போலீஸில் இருந்தாலும் சரி, ஒரு குற்றவாளியோ உள்ள ஒரு சந்தேகப்படக்கூடிய நபரோ வந்து இந்த கலரில் இருக்கக்கூடிய இந்த கலரில் இருக்கக்கூடிய சட்டை காரில் இவர் தப்பிச்சு போகிறாரு, நீங்கள் வந்து அதை வந்து அவங்கள வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து அங்கேருந்து சொல்லக்கூடிய அதிகாரி வந்து இப்போ பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு சட்டையில் இல்லை ஒரு காரில் அவர் போட்டுட்டு போகிறாரு, இல்லை அந்த காரில் ஏறி போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த நிறக்குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களாக அங்கே இருந்தாங்கன்னா அந்த பச்சை கலர் சட்டையும் இல்லை பச்சை கலர் காரோ அவங்க கண்களுக்கு ஆஷ் கலரில் தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நிறக்குறைபாடு இருக்கவங்கள வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பு படை சம்மந்தமான எந்த விதமான டியூட்டிகளையும் அவங்கள எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் வந்து நிறக்குறைபாடு. இப்போ நீங்கள் இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலர் புள்ளியாக ஒரே ஓரியன்டட் கலராக இருக்கும். அதாவது எப்படின்னா, க்ரீன் இருந்ததுன்னா லைட்டு டார்க் இதில் இருக்கும். இதில் வந்து உள்ளே வந்து தெரிகிற மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ 7 ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது 7, இதில் வந்து அடுத்ததில் வந்து 42. நீங்கள் ஒரு பெரிய கிளினிக்கோ ஐ சம்மந்தமான கிளினிக்கு இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா அதில் வந்து நிறக்குறைபாடு இருக்கா அப்படின்னு வந்து இப்போலாம் வந்து உங்களுக்கு நிறக்குறைபாடு இருக்குது அப்படின்னா அது லென்ஸ்லேயே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி போர்டு வச்சு தான் வந்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டில் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 7, அது அடுத்ததில் வந்து 42 இருக்குது, அதற்கு அடுத்ததில் 7 42 இருக்குது, இதில் என்ன இருக்குது 8 இருக்குது, அடுத்து இதில் 74 இருக்குது, இதில் என்ன இருக்குது ஒரு சில இதில் வந்து இது மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த எதுவுமே இல்லாததை பார்த்துட்டு ஏதாவது ஒரு நம்பர் நம்ம சொல்லிடக்கூடாது. இதில் என்ன இருக்குது, இதில் எனக்கே தெரியல. ஸோ இதில் 7, இதில் 8, இதில் 29, இது ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒவ்வொரு வேரியேஷன் இருக்குது. இதில் 5. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். இல்லை ஒவ்வொரு பறவை, அதாவது பட்டாம்பூச்சி, அணில், இந்த மாதிரியான ஒவ்வொரு பறவைகளை வச்சுருப்பாங்க. இல்லைன்னா எம்மு, எக்ஸு, எல்லு, இந்த மாதிரி எழுத்துக்களை வச்சுருப்பாங்க. அவங்க எது வச்சுருக்காங்கன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாத்தையும் அவங்க எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு போர்டில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது போர்டு மீன்ஸ் எப்படின்னா இது எல்லாத்தையும் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா
ஒரு ஆல்பம் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. வரிசையாக எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு ஆல்பம் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆல்பம் மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்கும்போது அதில் ஒவ்வொன்றா பெரட்டி காட்டுவாங்க. இதில் வந்து எதில் இருக்குது, இதில் என்ன எழுத்து இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறை குறைபாடு இல்லை அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் தடுமாறுனீங்க அப்படின்னா அவங்க வந்து அதுலேயே சொல்லிடுவாங்க இவங்களுக்கு வந்து நிறை குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறை குறைபாடு இருக்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்கு நிறை குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி அதாவது போலீஸ், இராணுவம் சம்மந்தமான பாதுகாப்பு சம்மந்தமான துறைகளுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதை விட்டுருங்க தயவு செஞ்சு. இதுவும் இராணுவத்தில் அந்த நிற குறைபாடு இருக்குது, கலர் பிளைண்ட்னஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இதுலேயே இன்னும் சிவியராக இருக்கும். நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து லேசாக நிற குறைபாடு வந்து உங்களுக்கு வந்து 1% தான் இருக்குது அப்படின்னா கூட அவங்களால வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி இருந்தாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் நிற குறைபாடு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.